தயவுசெய்து குழப்படி பண்ணாதீங்க. ஏன்னா குழப்படியை நாங்கள் சந்திக்கிற விதமே வேறு அப்படின்னு ஒரு வார்னிங்கை போட்டார். அதான் அடித்து கை காலம் உடச்சி போடுவோம். எனக்கு அர்த்தம்தான் அது. குழந்தை பிறந்தால் நான் அது இயக்கத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னாக்கா சார் உண்மையில் எனக்கு காலத்தொட்டு கும்பிட போல இருந்துச்சு. புலம்பெயர்ந்த தமிழை நாட்டில் பூரா தமிழர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு பதவிகளில் இருக்கிறாங்க. 5 வருஷம் இவங்க கையில் இந்த நாட்டை கொடுத்தா இன்னொரு இஸ்ரேல் ஆக்கிடுவாங்க. இந்தியா வந்த 2 நாளில் ஒரு குண்டு விழுது செஞ்சோலையில். அங்கிருந்த குழந்தைகள் உட்பட அத்தனை பேர் அழிஞ்சு போனாங்க. நெஞ்சில் அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. ரோட்டை விட்டு இறங்காதீங்க. ஒன்று இருக்குன்னா ரோட்டுக்கு மேலே இருங்க. ஏன்? கண்ணி வெடி புதைச்சிருக்கு. பாகிஸ்தான்காரனும் அமெரிக்காவனும் செய்து வைக்கக்கூடிய கண்ணி வெடி இருக்கு இல்லையா? எவ்வளோ நாள் சொல்லுங்கள் பார்க்கும். ஒரு உத்தேசம் நீங்கள் சொல்லுங்கள். 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். 90 வருஷம். இல்லை ராத்திரி நான் பிரபாகரனோட சாப்பாடு. யூ ஹேட் டின்னர் வித் பிரபாகரன்? ஷுவர். இந்த உலகத்திலே இராணுவ திட்டமிடலில் இஸ்ரேலின் மொஷே தயானை விடுத்தால் அடுத்தது. வணக்கம் உறவுகளே, ராவணா இணைய தொலைக்காட்சிக்காக மதிப்புமிக்க மாமனிதர் ஒருவரை சந்திக்க இருக்கின்றோம். பிரபல பத்திரிகையாளர், ரேடியோ நெறியாளர், அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில் பல பதவிகளில் பணியாற்றியவர் மதிப்புமிக்க அப்துல் ஜப்பார் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். மாவீரர் நாள், மாவீரர் மாதமாக நவம்பர் மாதத்தை எல்லோரும் அனுசரித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தேசிய தலைவர் அவர்களை ஒரு முறை சந்தித்து விட்டு வந்த இவர் என்னவாக பதிவு செய்திருந்தார் இந்த சமூகத்திற்கு என்பதை இந்த நேர்காணலின் மூலமாக மீண்டும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக இந்த தமிழீழ ஆதரவு தளத்தில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க. ஒரு செய்தியாளராக நாங்கள் உங்களை கவனிச்சிருக்கிறோம். தலைவரை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? எப்படி இங்கேருந்து நீங்கள் புறப்பட்டு போனீங்க? தலைவர்கள் ஐபிசி தமிழில் நான் ஒரு நிகழ்ச்சி செய்து வந்தேன். அதாவது உறவு பாலம். ஆமாம். அந்த உறவு பாலம் நிகழ்ச்சியில் இலங்கை செய்திகள் பூராவும் இடம்பெறும். எங்கே அது யாழ்ப்பாணத்தில் ஒலிபரப்பாகியது, எல்லாம் இடம்பெறும். அதுபோக நான் கிரிக்கெட்டில் வர்ணனையாளராக இருந்தேன். தலைவருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் என்பது நிறைய பேருக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது. அவருக்கு என்னுடைய இந்த கிரிக்கெட் வர்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் இருக்குது. அப்படி இருக்கனால ஒரு நாள் நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை பாலன் தட்டி எழுப்புறார். ஹலோ, போகிறதுக்கு ரெடி ஆகுங்க. எங்கே போகிறதுக்கு? என்ன இப்படி கேட்குறீங்க? இன்றைக்கி மாநாடு நடக்க போகணும். அவன் போகிறாந்தே எப்படி போகிறது? இன்றைக்கி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை புறப்பட்டு போனால் புதன்கிழமை போய் சேரலாம். புதன்கிழமை தான் மாநாடு. எப்படி போய் சேருவீங்க? ஐயோ, நடக்காது. பாலன் சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், அப்படின்னா முடியாது. என்ன முடியாது? அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் காலையில் புறப்பட்டே வந்து விடுங்கள். 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் புறப்பட்டே வந்து விடுங்கள், மற்றது நான் பார்த்துக்கிறேன். அப்போ அன்றைக்கி அரைவேல் விசா தான். அப்போ அவர் விசா எடுத்து டிக்கெட் எடுத்து எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறாரு. வச்சனுடனே என்ஓசி தேவை. என்ஓசி எங்கே கிடைக்கும்? இந்தியன் ஹை கமிஷனில் ஃபாரின் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும். அப்போது உடனே தந்துடுவாங்கன்னு இல்லை, அன்றைக்கு சாயங்காலம் தருவாங்க. அப்போது நான் போனேன். பாலன் சொன்னார், நீங்கள் புறப்பட்டே வாங்க, நம்ம போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி நேராக ஹை கமிஷனுக்கு போனோம். போனவுடனே கொஞ்சம் இல்லைங்க, ஒரு கும்பிடுன்னு சொல்லி ஒரு மேசையில் ஒரு சின்ன குழந்தை படம் இருக்குது, அதை கும்பிட்டார். என்ன விஷயம்னு கேட்டார்.
இந்த மாதிரி எனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. ஆ, ம். புலிகள்லேருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா? ம். ஆச்சரியமாக இருக்கே. ம். சரி, அது சரித்திர சம்பவம் அல்லவா? ம். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ஓசி வேணும். ம். கொஞ்சம் எனக்கு கீழே போய் சீரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ம். மற்ற நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கீழே போய் வர்றதுக்கிடையில் எழும்பி எல்லாத்தையும் தயாராக்கி ஆல் த பெஸ்ட். அவர் யாரு? அதிகாரி, ஆ, ஆ, ஆ. ஒரு இலங்கை இந்திய அரசின் அதிகாரி எல்லாவற்றையும் தானே தயார் பண்ணிட்டு ஆல் தி பெஸ்ட்னு கையில் தர்றாரு. ம். மணி எத்தனை? 12. ம். 1 மணிக்கு ஃப்ளைட்டு. ம். நான் அங்கேயும் நடக்கல பறந்தேன். ம். பறந்து நேராக போய் சேர்ந்தாக்கா நிற்கிது கியூ. ம். இந்த ஜென்மத்தில் நமக்கு இடம் கிடச்சிக்கிறாருன்னு சொல்லி நான் சோர்ந்துட்டேன். அப்போ ஒருத்தர் கை தட்டுறாரு. ம். ஏர்லங்காவை சேர்ந்த ஒரு அதிகாரி, ம். ஒரு ஆள் குறையுது, அவரை சீக்கிரம் ஏற்றணுங்கிறதுக்காக வேண்டி கேட்டுக்கே வந்து கை தட்டுறாரு. ம். அந்த வாட்சர் என்னை விட்டுட்டான். நான் பாதி நடையும் இதுமா ஓடி போய் விமானத்தில் ஏறி உட்கார்ந்தேன். ம். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இன்னைக்கு காலையில் குடித்த ஒரு காஃபி, ம். வேறு ஒன்றுமே சாப்பிடல. ம். உடனே சாப்பாடு வந்து சாப்பிட்டாச்சு. நான் கொழும்பு போய் இறங்கினா என் நண்பர்களுக்கெல்லாம் ஒரே அதிசயம். ஏடா எதுக்கு வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான்னு சொல்லி. அப்போ அஸ்வர், ம். இலங்கை அரசினுடைய கலாச்சார துணை அமைச்சர், அவரு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் தன்னுடைய அசிஸ்டண்ட் அனுப்பி என்ன ஏதுன்னு கேட்டுவான்னு சொல்லி நான் சொன்னேன், இந்த மாதிரி தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த செய்தியாளர் மாநாடு இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை ஏதோ ஒரு மாநாடு இருக்குங்களேன், அதுக்கு என்ன வந்திருக்கிறேன், நான் அனுப்ப போனது. அப்போது அவர் சொல்கிறாரு, வவுனியா வரைக்கும் பிரச்சனை இல்லை, ம். போயிடலாம். ம். வவுனியாவிலிருந்து உங்களுக்கு பாஸ் வேணும் அல்லது பாஸ்போர்ட்டாக வேணும், ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு எமர்ஜென்சி இந்திய பாஸ்போர்ட் இருக்குது, அதை விடுவானா சந்தேகம். என்றாலும் பரவாயில்லை, இலங்கை பத்திரிகையாளர்களோடு உங்களை சேர்த்து விட்றேன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. ம். இலங்கை பத்திரிகையாளர்களோடு நான் போனேன், ம். அவங்க கூடவே போனேன். ஆனால் வவுனியா வந்த பிறகு தான் ம். நம்முடைய வேல்யூ மற்றவங்களுக்கு தெரிஞ்சது. ம். வவுனியாவில் நட்ட நடுவில் ஒரு நீண்ட பெரிய கொடி, ம். அதில் புலிகளினுடைய கொடி பறக்குது. ம். அது சமாதான காலத்தில், ம். சாதாரண காலத்தில் நடந்திருக்காது, சமாதான காலத்தில். அப்போ ஒரு போலீஸ்காரன்கிட்ட கேட்டேன்னா, இது குட்டியாக ஆஃபீஸர்கிட்ட ஏண்டவோனேன், அந்த புலிகளுடைய இதுக்கு அலுவலகம் போகணும் அப்படின்னு. मैं खेलीम गेला दक्षिण पक्ष ये हम போய் குட்டியாக காரியாலய, நீங்கள் நேராக போய் தெற்கு பக்கம் திரும்புங்க, அங்கே குட்டியா புலிகளுடைய அலுவலகம் கிடைக்கும். நான் போனேன். அங்கே போனோடனே அது வரைக்கும் ஜப்பாரையா வந்திருக்காரு, எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க. எனக்கு கூட வந்தது தினகரனுடைய தலைமை ஆசிரியர் அமீன். அவருடைய கேராப்பில் தான் என்னை உள்ளே விடணும் அவர். ஆனால் அங்கே வந்தவொடனே அமீனோட எல்லாரையும் விட்டுட்டாங்க. அங்கே ஒரு குடிசை மாதிரி ஒன்று இருக்குது, அதில் கொண்டு போய் என்ன உட்கார வச்சு தேநீர் கிண்ணீர்லாம் கொண்டு என்னை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போனால் நாங்கள் நேராக போய் நின்று எங்கே திலீபனுடைய சமாதியில். திலீபன் சமாதியில் நின்னாக்கா அங்கே ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது. ஆம்துருலாம் நிற்கிறான், எல்லோரும் சமாதான கோஷம் போடுறான். அங்கே ஒரு டீ கடையில் சரியான வியாபாரம். என்னன்னு கேட்டால், இல்லை இது சமாதானம், ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு நாங்கள் வேன் வந்தது. நேர கிளிநொச்சி போனோம். அங்கே ஒரு இடத்துல கொண்டு வண்டியை நிப்பாட்டினிட்டு நிறைய சவக்கடங்கள் இருக்கின்றன. ஒரு துப்பாக்கி தலைகளாக குத்தி வச்சிருக்கு. வந்தவர் சொன்னார், இவர்களெல்லாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய சகாக்கள். சொன்ன நேரத்தில் ஒரு வேன் வந்துச்சு. எல்லாருமா வந்து அந்த பஸ்ஸில் ஏறி பண்ணை, விடுதலை புலிகளுக்கு ஒரு பண்ணை இருக்குது. அந்த பண்ணையில் விதவிதமான ஆராய்ச்சியெல்லாம் நடக்குது. அது மாம்பழத்தோடு ஒட்ட வைப்பாங்க, ரைட்டா? மாம்பழத்தை சப்போட்டா பழத்தோடு ஒட்ட வைப்பாங்களா? அந்த மாதிரியெல்லாம் ஆகுது.
அப்போ நான் அங்கே போனால் பா வடிவில் ஒரு கட்டடம், 300 பிரதிநிதிகள் வந்திருக்கிறான், பிபிசி உட்பட. அவ்வளோ பேருக்கு ஒரு பாய், ஒரு தலையான, ஒரு போர்வை, அவ்வளோதான். அருமையான சைவ உணவு, பிரம்மாதமாக இருந்து சாப்பிட்டாச்சு. அலுப்பில் எல்லோரும் படுத்து தூங்கியாச்சு. நான் காலையில் எழும்பினேன். மறுநாள் மாநாடு. அதிகாலையிலேருந்தே சோதனை ஆரம்பிச்சிட்டாங்க. மூக்கு முதற்கொண்டு பார்த்து எல்லாம் சோதனை ஆரம்பித்து. சோதனை வந்து யார் நடத்துனாங்க உங்களுக்கு? அங்கே உள்ள போலீஸ்காரங்க, போலீஸ்காரங்க என்னன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பேட்டரிகளெல்லாம் கீழே வச்சுருங்க அப்படின்னு சில நிபந்தனைகள் போட்டாங்க. ஒரு பேட்ரி இல்லாட்டி படமே எடுக்க முடியாது, நீங்கள் படம் எடுக்க வேண்டாம், அதுக்கான பேட்ரி இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு அப்போது சோதனை போட்டுக்கிட்டே இருக்காங்க காலையில் 8 மணிலேருந்து. ஒரு பெண்மணி லாகூர்லேருந்து வந்தா, இவர் மாநாட்டுக்கு போயிட்டு வந்து, அவளை வந்து சோதனை போடணும்னு சொன்னாக்கா அவளுக்கு அது பீரியடு. நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஆள் ரொம்ப கூலாக சொன்னார். சம்மதிக்காட்டி எங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களை விடமாட்டேன், அவ்வளோதான். லேடி இருக்கா, அவள் கூட போங்க, பரிசோதனை முடிஞ்சு வாங்கன்னா பரிசோதனை முடிஞ்சு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு ஒரு வேன் வந்துச்சு. எல்லாம் சொன்னாங்க, இதில் போகிறோம். ஆனால் அங்கே தூரத்தில் ஒரு உயரமான இடத்துல ஒரு பெரிய பந்தல், அந்த பந்தலில் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் இருக்கலாம். அந்த பந்தலுக்கு போய் சேர்ந்த உடனே எல்லோரும் சொன்னாங்க, தலைவர் இப்போ வருவார், தயவுசெய்து யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, கோஷங்கெல்லாம் ஒன்றும் போடாதீங்க. பார்த்துக்கிங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலேயும் தோக்கு ஏந்திய 2 பேர் நிற்கிறாங்க, துவாரபாலகர்கள். அதனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்லுவோம், தயவுசெய்து கொலைப்படி பண்ணாதீங்க. இல்லை, உங்களை சோதனை பண்ணாங்க இல்லைங்களா? ஆமாம். உங்களை குறிப்பாக என்னவா சோதனை பண்ணாங்க அந்த போராளிகள் வந்து? என்ன சோதனையே பண்ணலை. பேனா இருக்கான்னு கேட்டாங்க, இருக்குன்னு சொன்னது கையில் கொடுத்தேன். இல்லை உங்களுக்கு வேணும் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன எல்லாரையும், குமுதம் ஆசிரியர் உட்பட எல்லாரையும் கூட சோதனை போட்டாங்க. அந்த பெண்மணியை ரூமில் கூப்பிட்டு போய் சோதனை போட்டாங்க. ஆனால் என்ன ஒன்றும் சொல்லலை, நீங்கள் போகலாம் ஐயா அப்படின்னு. பேனாவை மட்டும் வாங்கி பார்த்துட்டு போகலாம். பேனா வந்து ஒளிஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம் ஐயா அப்படின்ட்டாங்க. அப்போ நான் போனேன். போய் மாநாடு ஆரம்பித்தது. மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அதை ஒரு பாலசிங்கம் உள்வாங்கிறாரு. உள்வாங்கிட்டு தலைவர்கிட்ட பேசுகிறாரு. தலைவர் பதில் சொல்கிறாரு. பதில் சொன்னதை பாலசிங்கம் மக்களுக்கெல்லாம் சொல்கிறார், செய்தியாகி சொல்கிறார், இந்த மாதிரி அப்படியா. அப்போது இந்த யுத்தத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு இடத்துல? அது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் இல்லை அவர் சொல்லிட்டார். அது பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு இத்தனை உயிர் போயிருக்கையில் இது துரதிர்ஷ்டமான சம்பவமாக சொல்லி நிறைய பேர் பெரிய குழப்பமெல்லாம் பண்ணாங்க. அங்கேயே சத்தமெல்லாம் போட்டாங்க. கடைசியில் அமைதியாக இருங்கன்னு சொல்லியாச்சு. அமைதியாக இருங்க, உங்களுக்கு படங்களெல்லாம் எடுக்கலாம் சொல்லுங்கள், நான் அவரை முற்றத்துக்கு கூப்பிட்டு வர்றேன், நீங்கள் தாராளமாக எத்தனை படம் வேணாலும் எடுங்க, தயவுசெய்து கொலைப்படி பண்ணாதீங்க. ஏன்னா கொலைப்படியை நாங்கள் சந்திக்கிற விதமே வேறு அப்படின்னு ஒரு வார்னிங்கை போட்டார். அதான் அடித்து கை காலம் உடச்சி போடுவோம் அர்த்தம்தான் அது. நீங்கள் கொலைப்படி பண்ணாதீங்க, ஏன்னா கொலைப்படியை நாங்கள் சந்திக்கும் விதம் வேறு, அதனால் பண்ணாங்கன்னு சரியானு சொல்லி விட்டாச்சு. 5 மணி ஆச்சு. இது எத்தனை மணிக்கு செக்கப்லாம் நடக்குது? செக்கப்பெல்லாம் காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சாச்சு. 4 மணிக்கு வேனெல்லாம் வந்து கூட்டு போயாச்சு. 5 மணிக்கு சரியாக இல்லை ஆரம்பிச்சாச்சு. மீட்டிங்கே ஆரம்பித்தாச்சு. தலைவர் வர்றாரு. தலைவர் வந்தோடனே தலைவர் வரும்போதே சொன்னாங்க, முதலாவது தலைவர் வந்தார், 2வது பிரபாகரன் வந்தார். அப்போ தான் சொன்னாங்க, தயவுசெய்து கொலைப்படி பண்ணாதீங்க,
நாங்கள் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறோம். இல்லை அது மாதிரி எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார். அது முடிஞ்சது 5 மணிக்கு 5:15 முடிஞ்சது. முடிஞ்ச உடனே லண்டன்லேருந்து ஒரு செய்தி எனக்கு, இதுவரை நடந்த நாங்கள் ஒளிபரப்பு செய்திருக்கிறோம், ஒளிப்பதிவும் செய்திருக்கிறோம், அதை மீள் ஒளிபரப்பு செய்ய போகிறோம், இடையிடையே உங்களுடைய கமெண்ட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் நம்ம மட்டக்களப்பில் சுட்டு கொண்டு போட்டாங்களே, அவர் பேர் அவர் நான் செய்யப்படாதோ அப்படின்னு, செய்யுங்க அவங்க, நான் செய்யுங்க. அவர் ஒரு 10-15 நிமிஷம் செய்தார். அவருக்கு முடியலை, அவருக்கு விவரங்கள் கையில் இல்லை. எங்கிட்ட எல்லாம் எல்லாம் இருக்குது. நான் சொன்னேன், நான் அப்புறம் நான் 11:15 அந்த கடைசி வரைக்கும், அந்த ஒளிபரப்பு முடிக்கிற வரைக்கும் நான் அந்த விவரணம் சொல்கிறாங்களே, விவரணம் கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்து முடிஞ்சு எல்லோரும் போயாச்சு. காவல்காரரும் நானும் தான் இருக்கோம். அவர் சொல்கிறார், காவல்காரர் சொல்கிறாரு, ஐயா இந்த கதவை ஓங்கி அடித்து போடுங்க, எல்லா லைட்டு எல்லாம் ஆஃப் ஆகிடும், உங்களை ஃபார்மில் அதாவது பண்ணையில் கொண்டு விட சொல்லியிருக்காங்க, வாங்க போகலாம். இல்லை, இப்போ எல்லா வந்த செய்தியாளர்கள் அத்தனை பேர் 500க்கும் மேற்பட்ட அந்த செய்தியாளர்களும் திரும்பி எல்லாம் போயிட்டாங்க. அவங்க தங்கறதை வவுனியாவோடய ஓடிட்டாங்க. வவுனியாவுக்கு போயிட்டாங்க. வவுனியான்னா வவுனியாவுக்கு அப்புறம் இந்த வசதிகள் இல்லை. சரி, அதனால் அவங்க அன்றைய தினமே அது பத்திரிகையில் வரணும். போனால் தான் அன்றைக்கி நைட்டு போய் காலைல வரும். அதனால் எல்லாருமே கூட அந்த மாநாடு முடிஞ்ச உடனே ஒருத்தர் எல்லாம் பறந்துட்டாங்க, எல்லோரும் பறந்துட்டாங்க. எத்தனை மணிக்கு நடக்குது இது? எத்தனை மணிக்கு முடியுது? 5 to 7:15 முடிஞ்சுது. எல்லோரும் போயிட்டாங்க. நான் இவருக்கு காவலாளி என்னை கொண்டு போய் அங்கே ஃபார்மில் விடுறாரு. விட்டால் 2 பெண்கள் இருக்கிறாங்க. அது ஒரு பெண் கேட்டா, ஐயா சாப்பிட்டீங்களோ? இல்லையம்மா. ஐயையோ, குசினியாக்கள் எல்லாம் கழுவி கவுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னா, சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க போதுண்ணா. இல்லையா, என் கையில் 2 பன்னும் பழமும் இருக்குது, சாப்பிடுவீங்களோ? அது தாமா, அது 5 ஸ்டார் உணவு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒரு பழம் வாங்கி சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு, ஐயா என்ன உங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குதானே இல்லை, என்ன செய்யணும்? அவங்களுக்கு அதாவது தனக்கு இல்லாத வசதி மற்றவங்களுக்கு இருக்குதே, அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய மனசு பார்க்கலாம். அப்படி இருந்தாச்சு. அப்புறம் சாப்பிட்டாச்சு. ஐயா ரொம்ப களைச்சி போயிருக்கு. அந்த 2 பேருக்கு என்ன வயசு இருக்கு? உங்களை விசாரிச்சாங்கல்ல? ஆமாம். 2 பேருக்கு தோராயமாக என்ன வயசு இருக்கு அந்த 2 போராளிகளுக்கும்? தோராயமையாக அந்த தோராயமையாக அந்த இளைய பெண்ணுக்கு ஒரு 18 வயசு இருக்கலாம். சரி. மூத்த பெண்ணுக்கு ஒரு 25 வயசு இருக்கலாம். சீனியர் தான் அவங்க, பாய்ஸ் எடுக்கிறது இல்லை. நான் போய் இந்த பழத்தையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு இந்த கதையை கேட்குது. அப்போ நான் கதையை சொல்கிறேன், எனக்கு மனைவி இருக்காங்க, 3 பிள்ளைகள் இருக்குது. அப்படியா, உன் குடும்பம் என்னம்மா? அண்ணர் ஆர்மியில் இருந்தார், தோக்கை கிளீன் செய்யும்போது வெடித்து இறந்து போனார். தம்பியை ஆர்மிக்காரங்க பிடிச்சிக்கிட்டு போனாங்க, இது வரைக்கும் தகவலே இல்லை, என்னாச்சுன்னு தெரியாது. என் தங்கச்சி படிச்சிருக்கா, அவள் வேற ஒரு கேம்பில் இருக்கா. அம்மா ஊரில் இருக்கா. அம்மா இந்த வயசுலேயும் கிட்ட 80 வயசு ஆகுது. இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் நான் புள்ள பார்த்தா இயக்கத்துக்கு விட்டு கொடுப்பேன் அப்படின்னு அம்மா சொல்கிறா. அப்படி எனக்கு உடம்புலாம் புல்லரிக்குது. ஒரு வயதான 80 வயது கிழவி, தன் ஒரு மகனை இழந்தவள், ஒரு குழந்தையை, ஒரு மகளை பார்க்கவே முடியாத நிலையில் இருக்கிறார், இன்னொரு மகள் வெகு தொலைவில் இருக்கிறார். இப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த பெண் இன்னும் சொல்கிறா, இன்னொரு பெண் 80 வயசாச்சு, எனக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை, ஆண் இல்லை ஒரு குழந்தை பிறந்தால் நான் அது இயக்கத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னாக்கா, உண்மையில் எனக்கு காலை தொட்டு கும்பிட போல இருந்துச்சு. அவ்வளோ முடிஞ்சு, சரி ஐயா நம்ம களைச்சிருப்பீங்க,
நீங்கள் படுங்க, நாங்கள் இங்கே டியூட்டியில் தான் நிற்போம், வேற எங்கேயும் நாங்கள் தூங்க மாட்டோம், காலையில் பேசுவோம். காலையில் ஐயா கோப்பி கோப்பி கோப்பி, இல்லை ஒரு கப்போட கோப்பி. சரி ஐயா, நீங்கள் ராத்திரி ஒன்றும் சாப்பிடல, குளிக்கிறது என்றால் குளித்து போட்டு வாருங்கள், நான் சாப்பாடு ரெடியாக இருக்குன்னு. அங்கே பண்ணையில் கிட்டத்தட்ட பண்ணைன்னு சொன்னால் காலையில் நீங்கள் நடக்க தொடங்கினா அந்த எல்லை அடையிறதுக்கு ஒரு நாள் ஆகும். அவ்வளோ பெரிய பண்ணை, விதவிதமான ஆராய்ச்சிகள் அதாவது இந்த இளநீர் இருக்கு இல்லையா, கையால் திரி எடுக்கலாம், அவ்வளோ உயரத்தில் இளநீர். அதே நேரத்தில் 30 அடி உயரத்தில் பனைமரம் இருக்குது, அதுவும் இருக்குது. இந்த இளநீர் இருக்கு இல்லையா, குட்டை இளநீர், செவ்வளநீ, அதை விட கையை கொண்டு திரி எடுக்கலாம். அது மாதிரி நிறைய மாம்பழம், விதவிதமான இதெல்லாம் இருக்குது. இதில் வேடிக்கைன்னா அவரவருடைய சுய தேவைகளை முடிச்சலாம். முடிச்சுட்டு ஒரு மோட்டர் பம்பு இருக்குது. அந்த மோட்டர் பம்பில் நீங்கள் அழுக்கெல்லாம் தேய்க்க வேண்டாம், அது பின்னால் போய் நின்னாலே போதும், அவ்வளோ அழுக்கும் போயிடும். அவ்வளோ ஃபோர்ஸோடு அழுக்கு தண்ணி. அதில் குளித்தாச்சு. குளிச்சுட்டு வந்து சுட சுட சாப்பாடு முடிஞ்ச உடனே என்ன காலை உணவு என்ன கொடுத்தாங்க? என்னவா கொடுத்தாங்க? யாரு காலை உணவு என்ன கொடுத்தாங்க? காலை உணவா? உப்புமா கொடுத்தாங்க. அருமையான உப்புமா, நெய்யில் செய்த உப்புமா. அதுக்கு அந்த உப்புமாவில் என்னெல்லாம் இருந்துச்சுனாக்கா, இது கேஷ்யூ நட்டு இருந்துச்சு, பாதாம் இருந்துச்சு, பிஸ்தா இருந்துச்சு, அது ஒரு அற்புதமான அது மாதிரி உப்புமா நான் ஃப்ளைட்லாம் சாப்பிட்ருக்கேன், வெளியில் சாப்பிடல. இது ஃப்ளைட்லேயும் தான் இங்கே படித்ததாக தான் இருக்கும். நமக்கு தந்தாங்க, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே அந்த அந்த கேம்புடைய தலைவர் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்க போனேன். ஐயா அங்கேருந்து கும்பிட்டாரு. ஐயா அவரால் நடக்கலான்னாங்க. ஓ, அப்போ நம்ம தான் போய் பார்க்குறேன்னு நான் போய் போனேன். அப்போ சொன்னார், ஐயா மன்னிக்கணும், என்னால் எழும்பவோ நிற்கவோ முடியாது, நீங்கள் பெரிய ஆள், உங்களுக்கு வணக்கம் செலுத்தணும், எழும்பி நின்று வணக்கம் செலுத்தணும், என்னால் முடியாமல் நீங்கள் படுத்து கலந்து வணக்கம் செலுத்தினாலும் எனக்கு ஆட்சேபம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பவனந்தன் வருவார். அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவார், எங்கே போகிறதுன்னு சொல்லுவார். சரி, ரெண்டாவது உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் ஒரு வண்டியாக போகுது. இல்லை, நீங்கள் அந்த பண்ணை கேம்பில் தங்கியிருந்தீங்களா? பண்ணையில் நீங்கள் மட்டும் இருக்கீங்களா? உங்களை மாதிரி வந்த மற்ற செய்தியாளர்கள் அங்கே தங்கி 300 பேரும் 300 பேர் அங்கே தான் இருக்காங்க. 300 பாய், 300 தலைவனா, 300 இல்லை. இவ்வளோ என்ன செய்ய வேண்டியது கேட்டேன்னா, எங்களுடைய போர் வீரர்களுக்கு கொடுப்போம், எங்களுடைய போர் வீரர்களுக்கு கொடுப்போம், இது ஒன்றும் வீணாக போகாது. அப்போது அது அங்கே போய் முடிஞ்சிட்டு என்ன சொன்னேன், இதுக்குள்ள என்ன சொல்ல வந்ததுன்னு இன்னொன்று சொல்ல வந்தீங்க. அந்த ஒரு வாகனம் வந்து எல்லாரும் ஏற்றிக்கிட்டு எல்லாரும் போயிட்டே இருக்குது. இல்லை அங்கே போயாச்சு. அங்கே என்ன நேரத்துலேயே போயாச்சு, 5 மணிக்கு தான் இப்போ கான்ஃபரன்ஸு. எல்லோரும் போயாச்சு, நேரத்துலேயே போயாச்சு. சோதனையெல்லாம் முடிஞ்சாச்சு, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாச்சு. மாநாடு ஆரம்பித்தாச்சு. மாநாடு ஆரம்பித்ததில் ஒரு யாழ்ப்பாணத்தார் எழுந்தார். எழுந்து, ஐயா என்ன நில்லும், யாழ்ப்பாணம் தானே, நமக்குள்ள நேரம் இருக்குது, எவ்வளோ பேசிக்கலாம், இது சர்வதேச கான்ஃபரன்ஸு, எவ்வளோ பேச முடியும் அவ்வளோ பேசுறது, எவ்வளோ சீக்கிரம் பேச முடியும் பேச முடிக்கணும், அதனால் உட்காரும். எனக்கு நான் அப்போ தான் ஒரு கேள்வி தேர்வு பண்ணேன், வேண்டாம் ஆகிப்போச்சு, கேள்வி கேட்க வேண்டாம், வம்பில் முடியும், நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள், எக்கச்சக்கமான கேள்விகள், அதாவது சிக்க வைக்கணுங்கிற மாதிரியே கேள்விகள். ஆனால் அவரு உடனே பாலாஜி அப்போ இது வருவார், பாலு வந்துட்டு உடனே அவர்கிட்ட சொல்லுவார். அதை சொன்னதை திரும்ப அவர் தமிழில் சொல்லுவார். இதுதான் அப்படி ஒரு 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 முக்கூட்டு வேலை நடந்துக்கிட்டது. நடந்துச்சு. கடைசியில் 5 மணிக்கு முடிஞ்சு அவர் போயிட்டார். போயிட்டு மறுநாள் காலையில் அந்த ஐயா நீங்கள் ஊரை சுற்றி பார்த்துட்டு வாங்க, ஒரு காரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் நாங்கள் உங்களுக்கு. ஆமாம், சரி. நான் முத போனது செஞ்சோலை. செஞ்சோலையில்
ஒரு பெண் ஒரு பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிறா. அம்மா இது உங்கள் குழந்தையான்னு கேட்டேன். இல்லை ஐயா என் குழந்தை இல்லை, எனக்கு நான் கல்யாணம் ஆகலை, இது ஒரு யுத்த காலத்தில் கிடந்த குழந்தை, நாங்கள் வளர்க்குறோம், அது நான் வளர்க்குறேன், இந்த ஆவணங்களின்படி இந்த குழந்தைக்கு தாய் நான் தான். ஏம்மா அப்படி? நாளை அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது தான் ஒரு அனாதை என்று உணரக்கூடாது, தனக்கு ஒரு அம்மா இருக்கா அப்பா இருக்காங்கன்னு உணர வேண்டும்ங்கிறதுக்காண்டி அதுக்கு தாயாக என்ன நான் பதிவு செய்திருக்கேன். அதுக்கடுத்தால இன்னொரு கேம்ப் போனோம். அது பெண்கள் மாத்திரம், நடனம்னு சொல்லலாம் அவங்க. அதுக்கடுத்து போனோம் வாலிபர்கள் எல்லாம் ஜவான்கள். அப்போ நான் அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், இவங்களெல்லாம் நாளையில் படையில் சேர்த்துருவீங்களா? இங்கே பயிற்சி பெறக்கூடிய யாருக்கும் படையில் இடம் கிடையாது, படையில் இடம் கிடைக்கக்கூடாது. இவர்களெல்லாம் படித்து பாஸ் ஆகி வெளிநாடு செல்ல வேண்டும். வெளிநாடு சென்று நம்முடைய கருத்துக்களையும் நம்முடைய நிலைமைகளையும் வெளிநாட்டவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் என்னடா இவங்க என்ன பிளான் பண்ணுறாடாப்பா, சரியான திட்டமிடல் என்ன இல்லை அந்த யோசனை பாருங்க. இவன் படிக்கணுமா, போய் சும்மா இருக்கணுமா? அவன் படிச்சுட்டு சும்மா இருக்கப்படாதான், அவர் வேலை கற்றுக்கிட்டு வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு இன்னும் நடக்கிற காரியமாக நடத்துவாங்க. ஏன்னா புலம்பெயர்ந்த நாட்டில் பூரா தமிழர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு பதவிகளில் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாட்டி ஒரு லிஃப்ட் பாயாக வேலை கொடுத்துடலாம், ஒரு கட்டடத்தில் நீ லிஃப்ட் பாய் ஆடுறா அப்படின்னு கூட வேலை கொடுத்துடலாம். அப்படி ஒரு யாழ்ப்பாணத்துக்கு சென்று ஒருத்தர் நீங்கள் அதில் நிறைய பேர் கள்ளத்தனம் வர்றாங்க. ஒரு அனுபவம் சொல்கிறேன். ஒரு அம்மா வயசான அம்மா பாம்பேயிலேருந்து துபாய் போய், துபாயிலேருந்து கிரீஸ் போய், கிரீஸிலிருந்து லண்டனுக்கு ஒரு வேன், மூடி போட்ட வேன், அதில் ஏறி இருக்க அம்மா. அந்த 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 வேன் போகிறது லண்டனில் கொண்டு விடும். இந்த முக்கியமான இடங்களில் எங்கே நீர்நிலைகள் கொஞ்சம் வசதியான இடத்துல மாத்திரம் நிப்பாட்டுறான். 1க்கு 2க்கு போனால் போயிடும், இல்லை மற்றவனை உள்ளே அடைச்சாலும் அடைச்சிதான். அந்த வேன் இறங்கியும் போது ஒரு பணம் விழுந்தது. அதை பற்றி அவன் கவலைப்படலை. அவன் மற்றவங்களெல்லாம் அவங்க ஆளை பார்த்துட்டு போயிட்டாங்க. இவன் வண்டி பணத்தை தூக்கி வண்டியில் போட்டுட்டு அவன் பாட்டில் போயிட்டான். இன்னும் 1 வருஷத்துக்கு அந்த இடத்துக்கு வரமாட்டான் அவன். ஏன்னா உலகம் பூரா சுற்றுறவன், நிச்சயமாக அவன் தான் கொன்னான், வரமாட்டான். சரி, இவங்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. இல்லை அங்கே மீட்டிங் நடந்துட்டு இருந்தது இல்லை? ஆமாம், எல்லாமே ஒரு செஞ்சோலை போனீங்க, அப்புறமா ஆண்கள் பகுதிக்கு போனீங்க. ஆமாம், அடுத்தது என்ன நடந்தது அங்கே? இல்லை செஞ்சோலைக்கு தனியாக தான் போனேன். என்னை தனியாக தான் அனுப்புனாங்க. உங்களை மட்டும் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் தமிழர் நிலையம் ஒன்று இருக்குது. அங்கே தான் எங்களுக்கு சாப்பாடு. அங்கே இலங்கை என்ற ஒரு நாடு அமைந்தால் அங்கே இங்கே என்னெல்லாம் இருக்கும்? இந்த கண்ட்ரோல் டவர் எங்கே இருக்கும்? இந்த ஒரு நாடு அமைந்தால் என்னென்ன இருக்கும்ங்கிறதுக்கு ஒரு மேப் ஒரு போடலாம். கூட ஒரு ஐரோப்பியர், அவர் எங்கள்கிட்ட சொல்கிறாரு, 5 வருஷம் இவங்க கையில் இந்த நாட்டை கொடுத்தா இன்னொரு இஸ்ரேல் ஆக்கிடுவாங்க. எனக்கு ஏன்னா அவ்வளவுக்கு திறனும் பலமும் உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்க. அதனால தான் அவன் பயந்து சாகிறான். ஆனால் எண்ணிக்கையில் குறைவு, எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். ஆனால் அவங்க போட்ட திட்டங்கள் செய்த இதெல்லாம் ரொம்ப வியக்கத்தக்கது. நான் பத்திரிகையாளன், நான் என்ன சொல்ல முடியும்? ஆகான்னு சொல்ல முடியும் இல்லை. ஆனால் நான் இந்தியா வர்றேன். இந்தியா வந்த 2 நாளில் ஒரு குண்டு விழுது செஞ்சோலையில். அங்கிருந்த குழந்தைகள் உட்பட அத்தனை பேர் அழிஞ்சு போனாங்க. நெஞ்சில் அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. நான் பார்த்த குழந்தைகள், நான் எடுத்து கொஞ்சிய குழந்தைகள் அத்தனை பேரும் ஒரு அன்னியனின் குண்டு வீச்சல் மடிமாண்டு போனாங்க நினச்ச போது உண்மையிலே
இப்போ நினச்சாலும் தாங்க முடியலை. பச்சை குழந்தைகள் அவங்களா எதிரிகள். அது அந்த சாப்டர் முடிஞ்சது. கொஞ்சம் தூரம் போகிறோம். ஐயா ரோட்டை விட்டு இறங்காதீங்க, ஒன்று இருக்குன்னா ரோட்டுக்கு மேலே இருங்க. ஏன்? கண்ணி வெடி புதைச்சிருக்கு. ஆஹாஹா. கொஞ்சம் தூரத்தில் வயக்காட்டுக்குள்ளே இதை சகதியை தோன்றுறாங்க. ஏன்னு கேட்டேன். இந்த வெடி இருக்கு இல்லையா, அதை சகதியில் தான் புதைச்சிருப்பான். அதை எடுத்து நாங்கள் அதை, ஆமாம் இது ஏன் இவ்வளோ கஷ்டம், பேசாமல் நீங்கள் உங்கள் விடுதலை புலிகள் அலுவலகத்திலே கேட்டு இந்த மேப்பை வாங்கி எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிடலாமே. இவை எத்தனையும் சீனாக்காரனாலும் பாகிஸ்தான்காரனாலும் புதைக்கப்பட்டவை. ஆமாம், புதைக்கப்பட்டவை. சீனாக்காரனும் நம்ம ஆட்கள் புதைக்கிற இது இருக்கு இல்லையா, அது கட்டையால் ஆனது. அந்த கட்டையானது சீனாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் செய்கிறது மெட்டலானது, உலோகத்தால் ஆனது. இந்தியாக்காரன் செய்து வைக்கிற இந்த கண்ணி வெடி இருக்கு இல்லைவா, 6 மாதத்தில் செத்துக்குவோம். ஆனால் பாகிஸ்தான்காரனும் அமெரிக்காவனும் செய்து வைக்கக்கூடிய கண்ணி வெடி இருக்கு இல்லையா, எவ்வளோ நாள் சொல்லுங்கள் பார்க்கும். ஒரு உத்தேசம் நீங்கள் சொல்லுங்கள். 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். 90 வருஷம். 90 வருஷம் இருக்கும். உயிர்ப்போடு இருக்கும். அதில் வேடிக்கை என்னன்னாக்கா, இங்கே கையை வைக்கிறவங்க காலை வைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த கையை காலை நான் பார்த்து வைக்கணும். இல்லாட்டி என்ன செய்யும், ஒருத்த கால் போகும் இல்லை உயிர் போயிடும். ஆக அந்த சகதியை திளம்பி 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 ஒரு ஒன்றா எடுத்து இல்லாமல் வைக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த 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 இதுகளை அழிக்கிறதுக்கு, கண்ணி வெடிகளை அழிக்கிறதுக்கு ஒரு இயக்கம் இருக்குது. அதுக்கு பிரின்ஸ் டயானா தான் தலைவர். அவங்கள்ட்ட நீங்கள் உதவி கேட்டிருக்கலாமே, இந்த கண்ணி வெடியெல்லாம் அகற்றுறதுக்கு எங்களுக்கு உதவி கேட்கலாம். ஆனால் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அல்ல, அதனால் எங்களுக்கு டயானாட்டேருந்து கிடைக்கல. பவநந்தன் பையன், அவர் வந்து ஒரு போர்வை அவுத்து விடுறாரு, ஒரு பெரிய போர்வை. இவங்க வீடு எங்கன்னு சொன்னால் அந்த பொறுமையாக இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே ஒரு பெரிய வீடு. அதில் அந்த பெரிய ஒரு 40 அடி உயரத்தில் லைட் போட்டிருக்காங்க. அதுதான் சுற்றி வர வெளிச்சம். அப்போது இந்த பவநந்தன் வந்தார். வந்து ஐயா படுங்கோ, காலையில் போகலாம், நமக்கு போகிற வழியிலெல்லாம் எப்படி போகிறது என்றதை தமிழ்ச்செல்வன் சொல்லி போட்டார். அதனால் நீங்கள் நான் காலையில் போகலாம் சொல்லலாம். இதுக்கிடையில் கேம்பில் இருந்தபோது அவர் சொன்னார் இல்லையா, உங்களை கார் வரும் உங்களை கூட்டு போகிறதுக்கு. எதுக்குன்னு சொன்னேன், இல்லை தமிழ்ச்செல்வன் உங்களை பார்க்க விரும்புகிறாராம். சரி, முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஆமாம், தமிழ்ச்செல்வனா என்னையா ஆள் கரெக்டு தானே, ஆள் மாறி போச்சு, ஆள் உங்களையே தான் கூப்பிட சொன்னார். கொஞ்ச நேரத்தில் பவநந்தன் வந்தார். ஒத்த கால் இல்லை. எனக்கு கண்ணுக்கெல்லாம் ஒத்த காலை நொண்டி நொண்டி வர்றார். அது தமிழ்ச்செல்வன் என்னங்கிறீங்க, அவரும் அப்படி தான். சரி, அவர் நொண்டி நொண்டி வர்றார். வந்து ஐயா வணக்கம், இருங்க. நாம் இன்றைக்கு இந்த எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வந்தார். அப்புறம் இன்றைக்கி மாலையில் கூட்டம் இருக்குது, அதில் ஐயா பேசலை, ஆனால் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் பேசலாம், ஆனால் கலந்துக்கணும்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் பேச வேணுன்ற அவசியம் இல்லை, கலந்து கொள்ள வேணுங்கிறாரு. அப்படி தான் நான் அங்கே போனோம். அங்கே போகிற வழியில் பூரா மரியாதை. அந்த திலீபன்ற சமாதி இருக்கு இல்லையா, சமாதிக்கு அடுத்தாப்புல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே இது கொடுக்குறாங்க, இது பாயசம். திலீபன்ற சமாதி பக்கத்தில் இருக்குது. அப்படி போனாக்கா ஐநாடுகள் சபையின் நோ மேன்ஸ் லேண்ட், யாருக்கும் இல்லாத நாடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது.
அதில் அந்த பக்கத்தில் ஐநா படை, இந்த பக்கம் இலங்கை படை. நாங்கள் போய் நின்ற உடனே ஒரு குடில் இருக்குது. அந்த குடியில் அங்கிருந்து வவுனியா அல்ல யாழ்ப்பாணம் அல்லது எங்கேயாவது போக வேண்டியது போகணும்னா அங்கேருந்து பெர்மிட் வாங்கணும். பெர்மிட் வாங்கிட்டு போயிட்டு திரும்ப வரலாம் இல்லையா? அப்போ எனக்கு பெர்மிட் தேவையில்லையே. என்னை கொண்டு வச்சு காப்பி டீ எல்லாம் தந்து, ஐயா நீங்கள் வந்துட்டு போன ரொம்ப சந்தோஷம், உங்களை வர்றதுக்கு நாங்கள் பாதுகாத்ததும் இல்லை, இங்கே வந்து சந்தோஷம், ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக பழகினாங்க. அப்படியே அங்கேருந்து போனோம் எங்கே, அந்த நோ மேன்ஸ் லேண்ட், உனக்கும் எனக்கு இல்லாத பூமி. அதாவது பாதி ஒரு பக்கம் ஐநா, ஒரு பக்கம் இது. இல்லை ஒரு பக்கம் ஐநா படைகளோடு இருக்குது, ஆஃபீஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி. இன்னொரு படகம் நம்ம இருக்கிறாங்க, ஓலை குடிசை, ஆனால் ஜோரா ஒழுகாதான், அழகாக டெக்னிக்கு பண்ணி இருக்காங்க. அந்த இதில் நாங்கள் போனோம். எங்களுக்கு என்ன இப்படி விட்டுட்டாங்க. இலங்கை டெரிட்டரி இருக்குது, இலங்கையுடைய பிரதேசம் இருக்குது இல்லையா, அதில் இறங்கியாச்சு. இறங்கி ஒருத்தராக க்யூவில் போகிறாங்க. எனக்கு க்யூவில் எனக்கு பாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, க்யூவில் ஒன்றும் இல்லை. ஒரு போலீஸ்காரர் வந்தார். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார். நான் இந்த மாதிரி வந்தேன், எல்லாருக்கும் கியூ இருக்குது, எனக்கு கியூவில் பாஸ்போர்ட்டும் இல்லை. ஏமது ஏன்னா என்ட எங்கூட வான்னு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் நீ ஏன் ராத்திரியே வரலன்னு கேட்டார். இல்லை ராத்திரி நான் பிரபாகரனோட சாப்பாடு. யூ ஹேட் டின்னர் வித் பிரபாகரன்? ஷுவர், எஸ். பின்ன பட்டியாக கிடந்தேன், உணவு தான் வந்தேன். அப்படியா, சரி. ஹவ் இஸ் ஹி? வெரி நைஸ் மேன். யூ சி, இந்த உலகத்திலே இராணுவ திட்டமிடலில் இஸ்ரேலின் முஷே தயானை விடுத்தால் அடுத்தது பிரபாகரன் தான். யார் சொன்னது? அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறான். கேன் ஐ கோட்? இதை நான் பத்திரிகையில் போடலாம் மாட்டேன். திஸ் இஸ் த பிளடி நான்சென்ஸ், ஐ டோன்ட் லைக் இட். இதுதானே உங்களோட பேசுகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைப்பா. இன்னும் பத்திரிகையில் போடுவாங்க, அப்புறம் என் ஃபோட்டோவை போடுவாங்க, எனக்கு உள்ள ஜாப்பும் போய்டும். வேண்டாம் எப்பா, ஒன்று சொல்லித்தரேன். நீ என்ன சந்திக்கவும் இல்லை, நான் ஒன்றும் சந்திக்கவும் இல்லை. நீ என் கூட பேசவும் இல்லை, நான் என் கூட பேசவும் இல்லை. நீ உன் பாட்டுக்கு போ, என் பாட்டுக்கு போ. ஹலோ, மே மாத்தியா பாஸ்கராண்ட நான் உள்ள போனேன். பேக்கில் போனேன், அங்கே விட்டாச்சு. உள்ள போய் அங்கே வவுனியா பஸ்ஸில் நிற்கிது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.